ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். இன்றைக்கி கப்பல்ஸுக்கு இடையில் காணப்படுற ஒரு இஷ்யூவாக எமோஷனல் நெக்லெக்டை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். எங்களோட பார்ட்னர்ஸோட ஒரே வீட்டுக்குள்ளே ஒரே கூரையும் கீழே இருந்தாலும் எங்களோட கஷ்டங்களை எங்களோட எமோஷன்ஸை நாங்கள் ஷேர் பண்ண இயலாமல் தனிமையாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் தான் இந்த எமோஷனல் நெக்லெக்ட்னு சொல்கிறது. இதில் நாங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக பார்ட்னர்ஸுக்கு இடையில் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் மட்டும் இருந்து போதா. நிச்சயமாக நாங்கள் எமோஷனலி அவங்களோட நெருக்கமாக கனெக்டாக இருக்கணும். நாங்கள் எங்களோட பார்ட்னர்ஸோட ஒரே வீட்டுக்குள்ளேருந்து பக்கத்தில் உட்காந்து ரெண்டு பேருமே ஃபோனை பார்த்துட்டு கதைக்கிறது, அப்படி இல்லாட்டி டிவியை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறது, அப்படி இல்லாட்டி வேறு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு கதைக்கிறது, இது எல்லாமே நாங்கள் கூட இருக்கிறதாக கருத முடியாது. இந்த நேரத்தில் நாங்கள் ஐ டு ஐ கண்டாக்ட் வச்சுக்கொள்ளணும். எங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸோட எமோஷனல் ப்ரெசன்ஸையும் எங்களோட பார்ட்னர்ஸ் உணரணும்ன்றது பேஸ். நாங்கள் பக்கத்தில் இருந்தன்ற பழிக்கு எங்களோட பார்ட்னர்ஸோட நாங்கள் கூடவே இருக்கிறோம், அவங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ன்ற அர்த்தம் இல்லை. நாங்கள் எப்போ எமோஷனலி கனெக்ட் ஆகி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் எங்களோட பார்ட்னர்ஸ்ட கனெக்ஷன் இன்னும் கூடும். இல்லாட்டி காலப்போக்கில் பார்ட்னர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொன்னால், நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு என் எமோஷன்ஸை சொல்கிறதுக்கு அல்லது சரியான முறையில் அதை விளங்கப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை, அதை கேட்குறதுக்கு யாரும் ரெடி இல்லை என்ற சிச்சுவேஷனுக்கு எங்களோட பார்ட்னர்ஸ் வரவாகும் என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த எமோஷனல் சப்போர்ட்டை நாங்கள் கொடுக்க என்ன செய்யலாம்? அது சிம்பிளான வேலை தான். நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு உங்களோட பார்ட்னர்ஸோட கதைக்கிறத இல்லாமக்கிட்டு ஃபோன் ஒரு பக்கம் வச்சுட்டு அவங்களோட ஐ டு ஐ கண்டாக்ட் வச்சு நீங்கள் பேசி அவங்களோட எமோஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கொள்றீங்க அப்படின்ற எம்பத்தியை நீங்கள் காட்டினாலே இந்த எமோஷனல் வெளிப்பாடுகள் பேலன்ஸ் ஆகும். எனக்கு என்ன நடந்தாலும் என்னோட ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கு ஒரு துணை இருக்குன்றத உங்களோட பார்ட்னர் ஃபீல் பண்ணணும். அதை தான் நீங்கள் கருத்தில் கொண்டு நடக்கணும். நாங்கள் யாருமே மைண்ட் ரீடர்ஸ் இல்லை. ஸோ எங்களோட பார்ட்னர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றத நாங்கள் கேட்கணும், வாயை தொடர்ந்து கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் ஆப்போசிட் சைடில் என்ன நடக்குது, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க ஓகேயான்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வரும். ஸோ நாங்களாவே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் ஓகே, நான் உட்காந்து அவங்களோட ஸ்டோரியை கேட்டுட்டேன் தானே அப்படின்று எங்களோட கம்யூனிகேஷனை கட் பண்ணாமல் நாங்கள் கேட்டுக்கொண்டு நின்றது அவங்களுக்கு ஓகேயா, அவங்க அந்த விஷயத்தில் சாட்டிஸ்ஃபையா, அவங்களோட எமோஷனல் பேலன்ஸாக இருக்குதா அப்படின்ற விஷயம் எங்களுக்கு உறுதியாக தெரியணும். அப்படி தெரியணும்னா நிச்சயமாக நாங்கள் அவங்கக்கிட்ட அதை பற்றி கேட்கணும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் என்றது பேஸ். அது சரியாக இருந்தால் இந்த எமோஷனலி நாங்கள் இம்பேலன்ஸ் ஆகிறத தவிர்த்து கொண்டு எங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஹெல்தியானதாக மாற்றிக்கொள்ளலாம். தேங்க்யூ ஸோ மச்.